ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா கம்மன்னு வாசனையோட டேஸ்ட்டோட ஒரு சீரக சம்பா பிரியாணி தான் பார்க்க போகிறோம். இது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். மசாலா அரைச்சி செய்கிறதுனால வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்பைசஸ் பார்த்துக்கோங்க. 4 பட்டை, 2 அன்னாச்சிப்பூ, 10 போல் கிராம்பு, ஒரு 5 ஏலக்காய் இது சேர்த்துட்டு நல்லா மழை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு அளவுக்கு தான் அரைஞ்சி வந்து இப்போ ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்க்குறது ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சுக்கலாம். ஒரு 200 கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிதான் ஒரு 4 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீள் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரும் பிரியாணிக்கு. பாருங்கள், அந்த அளவுக்கு நல்லா வதங்கினப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுங்க எண்ணெயில். நான் இன்றைக்கி மிளகாய் தூள் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, பச்சை மிளகாய் காரம் தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்க சொல்ல கூட ஒரு 5-6 மிளகா சேர்த்து அரைச்சி வச்சுருங்க. காரம் அது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெயிலே நல்லா வதங்கின பிறகு இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 4 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்து தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. உங்களுக்கு காரம் தேவைன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3/4 கிலோ அளவுக்கு தான் சிக்கன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. சிக்கனை நல்லா ஃபஸ்ட்டு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கல் உப்பு தான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ அந்த மசாலா உப்பு எல்லாம் சிக்கனில் நல்லா ஊறி வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலரி விட்டுக்குங்க. இப்போ இந்த டம்ளரால் 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். அதில் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன். 1.5 டம்ளர் வீதம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 3 பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துக்கோங்க. காரம் நல்லா இறங்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 1/2 லெமனை நல்லா புழிஞ்சிட்டு வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு விட்டுடுங்க. நல்லா கொதிக்கிட்டு இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ அரிசி இந்த தண்ணியை வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு மூடி விட்டுருங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி மசாலா அரைச்சி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். வாசனை டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி ஓரளவுக்கு நல்லா சுண்டி வந்தது. அரிசியும் ஒரு 3/4 பதத்துக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இதில் 1 ஸ்பூன் மட்டும் நெய் மேலே சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறமா மூடி போட்டு தம் போட்டுருங்க. உங்கள்கிட்ட வாழை இலை இருந்தால் வாழை இலை போட்டு மூடிட்டு தம் போட்டுக்கோங்க. இப்போ பிளேட் போட்டு மூடிட்டு சுடு தண்ணியை வச்சுட்டு தம் போட்டுக்கோங்க. அடுப்பை வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன் நான். தோசைக்கல்லாம் எதுவும் வைக்கல. பாருங்கள், சிக்கன் எப்படி உடையாமல் வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.